இந்த திட்டத்துல 50,000 முதல் 3 லட்சம் வரை மானியத்தோடு கடன் வழங்கப்படுது. விஸ்வகர்மா திட்டத்துல மானியம் கிடையாது. இதுவரை 24,907 விண்ணப்பங்கள் வந்திருக்கு. வங்கிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டு 8,951 பயனாளிகளுக்கு 170 கோடி ரூபாய் கடன் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் கைவினை திட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகை கைவினை கலைஞர்களுக்கும் அதிகாரம் அளிக்கக்கூடிய வகைகளை உருவாக்கப்பட்டிருக்கு. சமூக பாகுபாடு பார்க்காம உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்வமான கைவினைஞர்கள் விரும்பின தொழிலை செய்யலாம் என்கிற அடிப்படையில தான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கும். அப்பா தொழிலை மகனுக்கு கற்றுத்தர குலக்கல்வி முறைய ராஜாஜி ஆட்சி காலத்தில் உருவாக்குனாங்க. அப்போ இதுக்கு எதிராக தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணாவும் போராடினாங்க. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தான் அந்த முறையை திரும்ப பெற்றார். இத்தனை ஆண்டுகளாகியும் சிலரோட மனசுல இருந்து அந்த பழமைவாதம் இன்னும் போகல என்பதன் அடையாளம் தான் விஸ்வகர்மா திட்டம். அதை எதிர்த்து நம்ம திராவிட மாடல் அரசு சமூக நீதி திட்டமா கலைஞர் கைவினை திட்டத்தை உருவாக்கி இருக்கு. இதுதான் காலத்துடைய வெற்றி. இதுதான் திராவிட இயக்கத்துடைய வெற்றி. கலைஞர் கைவினை திட்டத்தில் சேர்ந்து நிதியுதவி பெற்று தொழில் தொடங்கும் பயனாளி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க விரும்புறேன். ஏதோ தொழில் தொடங்கணும், வாழ்க்கையை நடத்தணும்னு இல்லாம நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குகிற அளவுக்கு நீங்க உயரணும்னு மன நிறைவோடு உங்களை நான் வாழ்த்துக்கிறேன்.